ஹாய் மணி, ஹாய் வியூவர்ஸ். ம். வெல்கம் டு 24 கேமர்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, டெஸ்ட் மேட்ச் 4ஓட டே 2ஓட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். நாம நெனச்சது ஒண்ணு, ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கிறது ஒண்ணு. என்ன மணி, நீ இத எதிர்பார்த்தியா? ஆஸ்திரேலியா இப்படி டாமினேட் பண்ணுவாங்கன்ட்டு? இல்ல நேற்றைய நாள்ல ஃபர்ஸ்ட் டே மட்டும் தான் அடி வாங்கினாங்க. ஹாஃப் டே மட்டும். செகண்ட் நாள் வந்து ம், கம்பேக் குடுத்தாங்க. லாஸ்ட்ல விக்கெட் சரியா. நான் ம், நினைச்சேன் ஒரு பேட் டைம்ஸும் ஸ்மித்தும் கிரீஸ்ல இருக்கும்போது இன்னும் ஒரு 30, 40 ரன் எக்ஸ்ட்ரா அடிக்கலாம். மேபி டோட்டல் வந்து ஒரு 3-8க்குள்ள நின்றோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பேட்டிங் ஆட ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா ம், நடந்ததே வேற. ம். சொல்லு, சொல்லு. ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் பேட் டைம்ஸ் வந்து 10 ஓவர் ஆடுறாரு. ஒரு ம், மிச்சல் ஸ்டார்க் வந்து ஒரு 6 ஓவர் வராரு. போலாண்ட் வந்து ஒரு 6 ஓவர் ஆடுறாரு. ஸோ நம்ம டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனே அங்க 10 ஓவர் தாக்கு பிடிக்க முடியல ஒரு விக்கெட் இல்லாம. இவங்க வந்து அடிக்க போறாங்க லோவர் பேட்ஸ்மேன். ஸ்மித் ஆக்சுவலா இதுல என்ன ஆச்சுன்னா, லாஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் இவங்க அதாச்சும் கம்மின்ஸுக்கும் ஸ்மித்துக்குமே 100 ரன் பார்ட்னர்ஷிப். எஸ் இதுல எஸ் டைலண்டர்ஸ அடிக்கி விட்டு எப்பயுமே மிகப்பெரிய தப்பு பண்ணிடுறாங்க நம்ம ஆளுங்க. அதுவும் இல்லாம இப்போ கூட பாரேன், பும்ரா தவிர்த்து வேற யாருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஜடேஜா கண்ட்ரோலா போட்டாரு. வாஷிங்டன் சுந்தரும் ஓகே. பட் ஆகாஷ் தீப்புக்கும், சிராஜுக்கும் சுத்தமா வந்து அந்த லைன் அண்ட் லென்த் என்னன்னே அவங்களால கண்டே பிடிக்க முடியல கடைசி வரைக்குமே. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லாவே முடிஞ்சது. சரி ஓகே, செகண்ட் நியூ பால் எடுத்தாங்க. அப்பயாச்சும் ஏதாச்சும் சரி கையில வச்சு வித்த பண்ணுவாங்க. சரி எப்படியாவது விக்கெட் எடுத்துருவாங்கன்னு பார்த்தா, அப்பவுமே ஒண்ணுமே இல்ல. அப்ப நம்ம சைடு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பேட்டிங்கா இல்ல பவுலிங்கா? இப்ப பேட்டிங் கூட ஈஸியா ஆஸ்திரேலியா கூட கம்பேர் பண்ணிடலாம். ஆனா பவுலிங் எப்படி தெரியுமா இருக்கு? அந்த பக்கம் ஒரு பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க்கு, போலண்டு, ம், நேத்தர்லையும். இந்த பக்கம் அப்படி பார்த்தா பும்ரா மட்டும்தான் இருக்காரு. வேற என்ன? இப்ப சிராஜ் ஓவர் போட்டா 5 ரன் ம், ரேட்ல நினைச்சு பாருங்க. ரன் ம், ஒரு டெஸ்ட் மேட்ச்ல 5 ரன் ரேட்ல கொடுக்குறதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். அந்த பக்கம் போலந்து போறது ம். இறுக்கி போறாரு. 10 ஓவர் வெறும் 18 ரன் தான் கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஒரு பவுலிங் கம்பேரிசன் இங்க இருக்கும்போது ஆகாஷ்தீப் நல்லா தான் போறாரு. பட் விக்கெட் எடுக்க மாட்டேங்குது. இப்போ நம்ம டெய்லண்டர் லாஸ்ட் விக்கெட் கூட நம்ம வந்து வேற பவுலர் ஆப்ஷன் இல்லாம மறுபடியும் பும்ரா கிட்டே போற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி பவுலிங் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. பவுலிங் ரொம்ப வீக் தான். ஆனா, இவங்களோட டாப் ஆர்டர் வந்து நம்ம எப்பயுமே சரி ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்ல எடுத்து பார்த்தா, ஆஸ்திரேலியாவோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து யாருமே ரன் அடிக்கல அவ்வளவா. ஆனா, இன்னைக்கு மேட்ச்ல பார்த்தா, டாப் 4மே வந்து எல்லாமே 50 பிளஸ் ரன்ஸ். இதுல நாம பயந்தது ஒரே ஒருத்தர பத்தி தான். டிராவிஸ் ஹெட். ஆனா, அவரு இப்ப வந்து டக் அவுட் ஆயிட்டோம். டீமோட ஸ்கோர் வந்து 450க்கு மேல இருக்கு. இப்போ இதுல யார மிஸ்டேக் நம்ம சொல்றதுன்னே நம்மளால புரியல. அதுவும் இல்லாம ஃபீல்டுல பார்த்தா விராட் கோலிக்கும், கான்ஸ்டன்ஸுக்கும் ஒரு மோதல் வேற வருது. அதுவும் இல்லாம சிராஜு திருப்பியும் அதே மாரி சண்டை போடுற மாரியே ஒரு சினாரியோ கிரியேட் பண்றாய்ங்க. டீமோட அட்மாஸ்பியரே பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு என்னடா இது ரன் போச்சு, இந்த மேட்ச் விட்டுட்டோம் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருக்கிறாங்களா? இல்ல அப்படிதான் அந்த மைண்ட் செட்ல நெனச்சு தான் இப்ப பாரு, இந்த டே 2 எடுத்துக்கிட்டா, அவங்க வந்து காலையில ஒரு ஃபர்ஸ்ட் செஷன் லஞ்ச் வரைக்குமே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து ஆடி முடிச்சுட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி 6 விக்கெட் போயிட்டு இருந்துச்சு. 6 விக்கெட் போயிட்டு வெறும் 4 விக்கெட்டுக்கே வந்து அவங்க லஞ்ச் குளோஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் லஞ்ச் முடிச்ச பின்னாடி தான் நம்ம வந்து அது திருப்பியும் கம்பேக் குடுத்து அந்த டெய்லண்டர்ஸ எடுத்து முடிச்சு, அதுக்கப்புறம் பேட்டிங் வந்தா மளமளன்னு விக்கெட்டு. இதுல 5 விக்கெட்டு. நம்ம இப்போ எண்ட் ஆஃப் த டே வந்து 5 விக்கெட் 150 ரன்னுக்கு மேல போயிருக்கோம். இப்போ இன்னும் வந்து நம்ம 310 ரன் வந்து அடிக்க வேண்டியது இருக்கு. இப்போ நாளைக்கு நாள பார்த்தா, மறுபடியும் இத வந்து எங்கன்னா, இந்த 3 மேட்ச்சு இந்த ஃபாலோ ஒன்ன அவாய்ட் பண்றதுக்கு ஆடிட்டு இருந்தாங்களே, அந்த மாரியே திருப்பியும் போயிடும் போல இருக்கு இந்த மேட்ச பார்த்தா. இல்ல பார்க்கலாம். இன்னும் பேட்ஸ்மேன் ஒரு ஆல்ரவுண்ட் 4 பேர் இருக்காங்க. ஒரு 50-50 ஸ்கோர் வந்தா கூட ஃபாலோனுக்கு கிட்ட போயிடுவோம். அது ம், இல்லாம எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் பேட்டிங் பத்தி பேசணும்னா, ஸ்டீவன் ஸ்மித்தோட பேட்டிங். அவர் ம், கிரீஸ்ல இருக்கும்போது பயங்கர என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாரு உங்களுக்கு தெரியும். அப்படியே ஒரு ஃப்ளோல ஆட ஆரம்பிச்சாரு. பயங்கரமா இருந்துச்சு அவரோட ஷாட் எல்லாம் பாக்குறதுக்கு. அந்த செஞ்சுரி செலிப்ரேஷன் அப்ப கோலி வந்து அவ்வளவு கான்ட்ரவர்சி கான்ஸ்டன்ஸும் அவனுக்கு கோலிக்கும் போயிட்டு இருக்கும்போது கூட வந்து ஸ்டீவ் ஸ்மித் தட்டி கொடுத்தாரு அந்த செஞ்சுரி இருக்கும்போது பார்க்க நல்லா இருந்துச்சு. அது இப்போ நம்ம பேட்டிங் வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம பக்கம் ரோஹித் சர்மா அவரு ஆக்சுவலா நம்ம டீம் இந்தியாவுக்கு என்ன பண்ணாருன்னு தெரியும். இப்போ அதை பத்தி பேச வேணாம். அந்த பாலுக்கு விக்கெட் ஆகணுமான்றது எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா அந்த அழகா ஒரு ஃபுல் ஷாட் அடிச்சிருக்கலாம், ஒரு அக்ரஷன் ஏதாவது காட்டிருக்கலாம். பட் அவர் நேச்சர் கேம் விட்டு வேற ஏதோ ட்ரை பண்றாருன்னு நினைக்கிறேன். அதனாலே ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. அதுக்கடுத்து வந்து கேஎல் வந்து நல்லா நீட்டான ஒரு நல்லா பார்ட்னர்ஷிப். கேஎல் ஜெய்ஸ்வால் நல்லா இருந்துச்சு. அது ஆனா அவுட் ஆன பால் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி பால். அது ஆமா. அதுக்கு விக்கெட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலுக்கும் விராட் கோலிக்கு நடந்த கோலி. பார்ட்னர்ஷிப் பயங்கரமா சூப்பரான ஒரு இருக்கு. பார்ட்னர்ஷிப் ஆனா. ஏன்னா அவருக்கு இந்த மாதிரி மூவ்மெண்ட் தான் பிடிக்கும். ஒரு அக்ரேஷனை கிரியேட் பண்ணி விட்டுட்டு அந்த ஒரு அக்ரேஷனோட ஆடும்போது அவர் வேற மாதிரி பெர்ஃபார்ம் ம், பண்ணுவார் தெரியும். ஸோ நான் ஒரு 20 பால் 30 பால் கிராஸ் ஆகி போக போக விராட் கோலி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே வந்தாரு. அங்க விராட் கோலி அவுட் ஆனது கூட எப்படி இருந்துச்சுன்னா மீண்டுமா
அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுப்புற மாதிரி ஆமா ஆயிப்போச்சு. அதே சேம் ஆமா பால் இதுல என்னன்னா இவங்க 2 பேருக்கான பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. ஜெய்ஸ்வால் வந்து அடிக்கிற அக்ரெசிவ் மூட்ல இருந்தாரு. இவரு அப்படியே தட்டி குடுத்து அப்படியே ஸ்ட்ரைக் வந்து ரொட்டேட் ஆயிட்டே இருந்துச்சு. ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ்க்கு வந்து இப்ப அவங்க வந்து ஒரு ஷெல்ல போக ஆரம்பிச்சாய்ங்க. இவங்க 2 பேரும் வந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க. இந்த தேவையில்லாம ஒரு ரன் அவுட். இது யார் மேல குத்தம் சொல்லுவ? விராட் கோலியா? இல்ல ஜெய்ஸ்வாலா? இல்ல இல்ல 100% ஜெயிக்க சொல்லலைன்னா பால் கையில இருக்கும்போது வந்துட்டாரு. ஒருவேளை கோலி வந்து ஓடிங்க அப்புறம் விக்கெட் விக்கெட் ஆயிருக்காது. ஏன்னா டைரக்ட் த்ரோ இல்ல. பட் இது ம். 100% ஜெய்சனோட மிஸ்டேக். அங்க ம். ஆடினால என்ன ஆச்சு, அதுக்கடுத்து பேட்டிங் வந்த கோலி வந்து தேவையில்லாம ஒரு ஒரு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகி அவுட் ஆயிட்டு போனாருன்னு நான் நினைக்கிறேன். ம். அதுக்கப்புறம் அந்த ஆப்போசிட்ல கூட கொஞ்சம் ஒரு 20-25 நிமிஷம் டைம் இருக்கும்போது ஒரு ம். வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன்னா கொஞ்சம் பின்னாடி அனுப்பலாம். ஒரு ஓவர் 2 ஓவர் ஆடுறதுக்குன்னா அனுப்பலாம். பட் கிட்டத்தட்ட ஒரு ம். 25 நிமிஷம் இருக்கும்போது அவரை உள்ள அனுப்பிச்சது என்னமோ எனக்கு ஒரு உடன்பாடு இல்லை. எனக்கு ஏன்னா தெரி அந்த இடத்துல தான் கேப்டன்சி வந்து கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஜடேஜாவே இறக்கியிருக்கலாம். ஜடேஜாவே நல்லா ம். டிஃபென்ஸ் ஆடுவாரு. ஏன்னா இப்போ எண்ட் ஆஃப் த டே பார்த்தா, மறுபடியும் ஜடேஜா தான் வந்து இறங்கியிருக்கிறாரு. அவரும் இறங்கியிருக்காரு, ரிஷப் பண்ட்டும் இறங்கியிருக்காரு. இது யாரோட கால்ன்னு தெரியல. ஏன்னா நைட் வாட்ச்மேன் இறங்குறது வந்து அடுத்த பேட்ஸ்மேனோட ஒப்பீனியன் கேட்டு தான் வந்து நெக்ஸ்ட் இறக்குவாங்க. சரி நீங்க போறீங்களா இல்லையா? இல்ல நைட் வாட்ச்மேன் இறக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நைட் வாட்ச்மேன் வந்து விக்கெட்டுமே ஒரு அன்பார்ச்சுனேட் விக்கெட் தான். அது பேட்ல பட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி கேட்ச் நேத்தர் லைன் கிட்ட இருந்து. எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு மிராக்கிளா தான் நடந்துட்டு இருக்கே தவிர்த்து, இந்த மிராக்கிள் எல்லாமே ஆஸ்திரேலியாவுக்கு சாதகமா மட்டும் தான் இருக்கு. இந்தியாவுக்கு ஒரு சைடுமே சாதகமா அமையவே இல்ல. இந்த 2 நாளுமே சரி. ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் இருந்துச்சு மேட்ச். அப்படியே நம்ம கீழே சாதகம் வர்ற மாதிரி இந்த ஜெய்ஸ்வாலுக்கும் ம். கோலிக்கும் பார்ட்னர்ஷிப் இருக்கும்போது மேட்ச் நம்ம கிட்ட வர்ற மாதிரியே இருந்துச்சு. அந்த ம். தேவையில்லாத ரன் அவுட்னால அப்படியே மொமெண்ட்டுமே லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல அப்படியே ஆஸ்திரேலியா பக்கம் ஃபேவரா மொத்தமா தூக்கிட்டு போயிடுச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ வாகாஜி இப்பெல்லாம் ஒரு நம்ம வந்து ஆஸ்திரேலியா அட்டாக் பவுலிங் அட்டாக் வந்து சாதாரணமான அட்டாக் இல்ல. ஒரு போலன்லாம் ம். எப்படி போடுறாருன்னே தெரிய மாட்டேங்குது. ரன்னே பிடிக்க மாட்டேங்குது. ரொம்ப கஞ்சத்தனமா இருக்காரு. ஒரு 10 ஓவர் போட்டு ம். வெறும் 18 ரன் தான் பண்றாரு. அப்படி இருக்கும்போது நம்ம ம். பவுலர்லாம் எடுத்துக்கணும். சிராஜ் 10 ஓவர் போட்டா அங்க 50 ரன் அனுப்புறாங்க. அந்த அந்த மாதிரி இருக்கு. அவன் அந்த ம். மாதிரி ஒரு கவுண்டர் அட்டாக் பவுலிங்ல வந்து ஆகாஷ்க்கு வந்து ஒரு 20-25 நிமிஷம் தாக்கு பிடிப்பாருன்றது டவுட். அதே அவரு வர ஸ்டேஜுக்கு ஒரு 9th விக்கெட்ல இல்ல ஒரு 8th விக்கெட்ல வந்தாருன்னா ஓரளவு ஸ்கோர் ம். இருக்கும். பேட்டை போல் விடுவாரு. பேட்டு போல் விட்டா ரன் அங்க இருந்து கொஞ்சம் சதறி இப்படி பேட் கமிஸ் வந்துச்சு ஒரு 40 பிளஸ் ஸ்கோர் வந்துச்சு ம். பேட் கமிஸ் மாதிரி வந்திருக்கலாம். பட் ம். முன்னாடியே அவர் ஒரு விக்கெட் போகக்கூடாதுன்னு இறக்கி விட்டு அது ஒரு பெரிய ஒரு கேப்டன்சி மேல எனக்கு இன்னும் ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆக்சுவலா அவங்க என்ன நினைச்சு இறக்கி விட்டுருப்பாங்கன்னா, போன மேட்ச்ல வந்து ஒரு 30+ ரன் அடிச்சிருக்கிறதுனால, இந்த மேட்ச்ல ஓரளவுக்கு நின்னு டிஃபென்ஸ் ஆடுவாங்கன்ற ஒரு மைண்ட் செட்ல மேபி அனுப்பியிருக்கலாம். ஆனா, அன்பார்ச்சுனேட்டா இது அவுட் ஆகும்போது, அவங்களோட மேபி இது கிளிக் ஆயிருந்தா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருக்கலாம். பட் கிளிக் ஆகாதனால நம்ம இத பத்தி பேச வேண்டியதா இருக்குது. ஓவராலா இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும், பேட் கமின்ஸோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு? அவரோட பவுலிங் எப்படி இருந்துச்சு? ஏன்னா அவர் வந்து நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஏன்னா இந்த மேட்ச்ல ஸ்டார்க் வெர்சஸ் ஜெய்ஸ்வால் இந்த காம்பினேஷன வந்து நான் ரொம்ப பார்க்கணும்னு எக்ஸைட்டா இருந்தேன். ஆனா தரமா செஞ்சு விட்டுருந்தாரு இந்த மேட்ச்ல. சரி ஓகே. 2 மேட்ச் நான் அவுட் ஆயிட்டேன். ஆனா இந்த மேட்ச் ஒண்ணு நான் அடிக்கிறேன் அப்படின்னு ஸ்டார்க்க வந்து அடிச்சாரு ஜெய்ஸ்வால். இது பத்தி என்ன நினைக்கிற? அதுதான் இந்த இடத்துலதான் பேட் கமின்ஸ் கேப்டன்சி வந்து பீக் ஆகுது. ஏன்னா இப்போ ஒரு ம். நம்ம இந்தியன் பவுலிங் லைனப் எடுத்துனா ஒரு பும்ரா படலைன்னா அவர் மிஸ் அவுட் ஆயிட்டாருன்னா மறுபடியும் அவரே கம்பேக் கொடுத்து தான் இந்தியா வந்து தூக்கி நிறுத்தணும். பட் ஆஸ்திரேலியா அப்படி ம். இல்ல. ஸ்டார்க் ஒரு பக்கம் படல. இன்னைக்கு நாள் அவரதுல இருந்தோடனே ஒரு சைடுல என்ன பண்றாரு, பேட்ஸ்மேன் விக்கெட்டா எடுக்கிறாரு. ஒரு சைடுல போலண்ட் வந்து கண்ட்ரோலா போறாரு. ரன்னே கொடுக்க மாட்டேங்கிறாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் மூட்டமாகி போலண்ட் வெறித்தனமா அந்த ஒரு 2 விக்கெட் லாஸ்ட் விக்கெட் ஒரு ரன் அவுட் அவர் ஓவர்ல தான் ஆச்சு. லாஸ்ட் கோலியோட ம். விக்கெட் எடுத்தாரு. அது கோலி இந்த மாதிரி ஆமா. ஒரு பயணத்துல இன்னொரு கொஞ்சம் அப்படி நிற்க ஆரம்பிச்ச இடத்துல ஒரு சின்ன கான்சென்ட்ரேஷன் சேம் அதே ம். பால மீண்டும் என்ன பண்ற அதே பால் அவுட் ஆகுறது கொஞ்சம் அப்படி இருந்துச்சு. ஈஸ்வல் பேட்டிங் வந்து எக்ஸ்ட்ராடினரா இருந்துச்சுங்க. அவர் வந்து என்னதான் நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன் கான்ஸ்டர்ஸோட பேட்டிங் பார்த்து அப்படி ஆவோ அப்படின்னா கூட இவரோட பேட்டிங் பார்க்கறது ரொம்ப காமா கம்போஷரா இருந்துச்சு. நல்லா பனிஷ் ம். பண்ணாரு பால். எது பால் வந்து அடிக்கணுமோ அத அடிச்சு, எது லீவ் பண்ணுமோ லீவ் பண்ணி, ம். பேட்டிங்ல பயங்கரமான கம்போஷரா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 150 இல்ல ஒரு 200 அந்த அந்த ரேஞ்சுக்கு ஒரு கற்பனைக்குள்ள போயிட்டேன் நானு. ஏன்னா ம். ஜெயிப்பரோட ஃபார்முக்கு வந்தா நம்ம டீம் வந்து பேக்கப் ஆயிரும் தெரியும். அப்படி இருக்கும்போது அவரு அந்த ரன் அவுட் தேவையில்லாத ரன் அவுட். அது சில டைம் பிளேயருக்கு இருக்கிற மைண்ட் தாட்டா என்னன்னு தெரியல. இந்த நேரா ம். கைக்கே அடிச்சுட்டு வர்றது வந்து ஒரு தேவையில்லாத ரன் அவுட். நான் கேட்டது வந்து ஸ்டார்க், ஜெய்ஸ்வால். இவங்க 2 பேரு காம்பினேஷன். ஏன்னா அவங்க பவுலிங் போடும்போது, இவர் ஆடும்போது. நீ என்ன நெனச்ச? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண? ஆனா நடந்தது என்ன? அது மட்டும் சொல்லு.
இல்ல நான் வந்து அவரோட எதிர்பார்த்தது ஸ்டார்க்கும் ஒரு ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு ரிவால்ரி பாவம் தான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஸ்டார்டிங் ஓப்பனிங்கே. ஆனா அவரு ம். ஜெய்ஸ்வால் என்ன பண்ணாரு, கரெக்டா பனிஷ் பண்ணாரு. ஸ்டார்க் வந்து கரெக்டா பால லீவ் பண்றதும் சரி, அவர் அடிக்கிறதும் சரி, பயங்கர ம். அட்டாக்கிங் கேம் தான் ஆடினாரு ஜெய்ஸ்வால். இந்த ஜெய்ஸ்வால் வந்து இந்த இடத்துல பீக்ல இருக்காரு. ஓகே, ஓகே. இப்போ நம்ம பேட்டிங் விட்டுரு. இப்போ ஆஸ்திரேலியா பேட்டிங் வரலாம். ஸ்டீவன் ஸ்மித், மெல்பர்ன் கிரவுண்டு. இவங்க 2 பேரையும் பிரிக்கவே முடியாது போல இருக்கு. மெல்போர்ன் கிரவுண்டு ஓகே. ஸ்டீவன் ஸ்மித்தும் இந்தியாவும் பிரிக்க முடியாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ ஒரு ஸ்டாட்ஸ் பார்த்தா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்கிற மேட்ச்ல அதிகமா செஞ்சுரி போட்டது யாருன்னா ஸ்டீவன் ஸ்மித் லீடிங்ல இருக்காரு 10. ஆல்ரெடி 9ல வந்து டெண்டுல்கரும் கோலி இருக்கும்போது லீடிங் எடுத்து ஒரு ம். 10 செஞ்சுரி வந்து கடந்து போயிட்டாரு. ரெக்கார்டு வச்சு பார்க்கும்போது மற்ற பேட்டரோட ஸ்டீவன் ஸ்மித்தோட ரெக்கார்டு வந்து இந்தியாவுக்கு ஆப்போசிட்ல அதிகமாவே இருக்கு. மேபி அடுத்த டெஸ்ட்ல ம். இது வந்து பாதிக்காம இருந்தா இல்ல அடுத்த இன்னிங்ஸ்ல பாதிக்காம இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. நம்ம வெறும் டிராவல் ம். ரேட்டை மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணாம ஸ்டீவ் ஸ்மித்துக்கு என்னவோ அது வந்து நம்ம ஒரு பிளான் பண்ணி ஒரு டக்குன்னு விக்கெட் எடுக்க பார்க்கணும். ஏன்னா அவர் ரொம்ப நேரம் கிரீஸ்ல இருந்தாருன்னா அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நமக்கே தெரியும். பவுலர்ஸ் வெறுப்பி விட்டுருவாரு, பேட்ஸ்கர் ஃபீல்டரை வெறுப்பி விட்டுருவாரு. ஒரு ஏதாவது ஒன்று பண்ணிட்டே ம். இருப்பாரு. ஸோ நம்ம ம். டிராவல்ஸ் விக்கெட் எவ்வளவு இம்பார்ட்டனோ அது அளவுக்கு ஒரு ஸ்டீவன்ஸ் விக்கெட் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் நினைக்கிறேன் நான். ஏன்னா இன்னைக்கும் அவுட் ஆனது பார்த்தீங்கன்னா, அவுட் ஆயிருக்க மாட்டாரு. அது அன்பார்ச்சுனேட்டா அது பால் டச் ஆகி தெரியாம போய் அடிச்சதுனால தான் அவுட். இல்லாட்டி அதுவுமே அவுட் இல்ல. திருப்பியும் அவர் இருந்திருந்தா இன்னொரு 50 ரன் எக்ஸ்ட்ரா தான் போயிருக்கும். 500 கூட தொடுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. அதுதான் நல்லா சைடு ஹெட்டும் பயங்கரமா அட்டாக் பண்ணாரு. நான் அவங்க ம். சைடு எப்படி ஸ்டீவன் ஸ்மித்தோ நம்ம சைடு வந்து ஜெயிச்சிட்டோம். ஒரு அன்லைக் விக்கெட். 2 பேரோட பர்ஃபார்மன்ஸும் ஆமா. எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. நாள் வந்து முடிஞ்சிச்சு. இப்ப நாளைக்கு வந்து 5 விக்கெட்டோட வந்து நம்ம ஆளுங்க வந்து பேட்டிங் இறங்க போறாங்க. நாளைக்கு உங்களோட பிளான் என்னவா இருக்கும்? எவ்வளவு ரன் இந்தியா டீம் டோட்டலா அடிப்பாங்க? உன்னோட கெஸ் என்ன? என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ரிஷப் பண்ட் வந்து ஒரு டிஃபென்ஸ் ஆடி நம்ம டீம் வந்து மறுபடியும் மீண்டு கொண்டு வரவானான்றது டவுட். அது அவருக்கு ஆட தெரியாது. டிஃபென்ஸ் ஆடினாலும் பெருசா ரன் வரலைன்னா நம்ம டீம் வந்து ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகுன்றது டவுட். ஸோ ரிஷப் பண்ட் என்ன பண்ணணும்னா அவரோட நேச்சுரல் கேம் வந்து ஆட ஆரம்பிச்சிடும். ஒரு அட்டாக்கிங் கேம் அவர் ஆடினா மட்டும்தான் ஒரு ஒரு ஒன் சைடு ஒரு சான்ஸ் பார்க்கலாம். நம்ம வந்து மறுபடியும் கம்பேக் கொடுக்குறதுக்கு. ஆக்சுவலா இது ஜடேஜோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இது வரைக்கும் ஆஸ்திரேலியா வந்து நல்லா தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கணும். பின்னாடி ராசி வந்து புதுசா இன்க்ளூட் ஆயிருக்காரு. மேபி அவரோட பேட்டிங்குமே நல்லா தான் இருக்கு. ஸோ நம்ம அடுத்து வர்றது எப்படின்னா ரிஷப் பண்ணிட்டு ஒரு ஜடேஜா, அடுத்து நிதிஷ் ரெட்டி, பாஷி இவங்களோட வந்து ஒரு 50-50 ஸ்கோர் வச்சு ஒரு 200 மேல எடுத்துட்டு போகும்போது ஒரு 380, 350 மேல வந்துச்சுன்னா நம்ம வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல ஈஸியா காம்பீட் பண்ணலாம். வேற ஏதாவது பிளான் திங்க் பண்ணி அவங்க வந்து டாப் ஆர்டர் கிராஸ் பண்ணி வின்னுக்கு ஒரு சான்ஸ் எடுக்கலாம். ஓகே. ஏன்னா இப்போ என்னன்னா 150 ரன்னுக்கு அகட் தான் இருக்காங்க. இன்னும் 200 கூட இந்தியா தொடல. அப்படின்ற பட்சத்துல இன்னும் 310 ரன் அடிக்கணும். இந்த இன்னிங்ஸ வந்து இவங்க ரன் எல்லாம் அடிச்சதை தாண்டி உள்ள போறதுக்கு. சப்போஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 ரன் அகேட்டோ அப்படிலாம் ஒரு 70 ரன் அவங்களுக்கு ஆஸ்திரேலியா கொடுத்துட்டு அது வரைக்கும் நாம அடிச்சோம் ஒரு 330 இல்லைன்னா ஒரு 340 அந்த ரேஞ்ச் தான் அடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். மேபி அந்த ரன் அடிச்சாங்கன்னா மறுபடியும் ஆஸ்திரேலியா தான் பேட்டிங் வர போறாங்க. நம்ம கிட்ட பவுலர்ஸ் திருப்பியும் கிடையாது. திரும்பவும் நம்ம பும்ராவை தான் நம்பி இருக்க போறோம். இந்த நாள் திருப்பியும் அவங்க பும்ராவே பால் எடுத்து போடணும் அப்படின்னா மேபி இன்ஜுரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆகாஷ் தீப் கண்டிப்பா ஃபார்முக்கு வந்தே ஆகணும். சிராஜும் ஃபார்முக்கு வந்தே ஆகணும். ஏன்னா கண்டினியூஸா 5 டெஸ்ட் வந்து பும்ரா ஆடும்போது அவருக்கே ஒரு எஃபெக்டா தான் இருக்கும். இப்ப வந்து ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபிக்கான அட்டவணையும் விட்டுட்டாங்க. இப்ப நம்ம இந்த சமயத்துல இவர் இன்ஜுரி ஆனாருன்னா நமக்கு வந்து இன்னும் ஒரு பெரிய இழப்பா தான் ஏற்படும் நான் நினைக்கிறேன். மேபி இவங்க வந்து என்னன்னா நாளைக்கு இவங்க 4 பேரும் ஒரு நீ சொல்ற மாதிரி 50-50 பார்ட்னர்ஷிப் அடிச்சாங்கன்னா இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா கூட ஒரு அந்த வெற்றியை நோக்கி ஒரு நினைச்சு பார்க்கலாம் நாம. அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆஸ்திரேலியா தான் இந்த மேட்சை வின் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா அந்த இடத்துலாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து 6 பவுலர் ஆப்ஷனோட போனோம். இந்த 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 மேட்ச்ல வாசி ம். ஒண்ணு இருக்காரு, ஜடேஜா இருக்காரு. 6 பவுலிங் ஆப்ஷன் கையில இருக்கும்போது கூட நம்ம விக்கெட் வேணும்னா மறுபடியும் பும்ரா கிட்ட தான் போற மாதிரி இருக்கு. அவருக்கு தான் ஒர்க் லோட் அதிகமா இருக்கு. ஒரு டெய்லன்ற விக்கெட் எடுக்கும்போது கூட ஒரு லாஸ்ட் விக்கெட் நமக்கு இதை எடுக்கணும்னா கூட நம்ம மத்த இருக்கிற 5 பவுலர்ஸ் வந்து இல்லாம மறுபடியும் பும்ரா கிட்ட ஒர்க் லோட் பண்ற மாதிரி இருக்கு. அவரும் போயிட்டு வந்து விக்கெட் எடுத்து கொடுத்தாரு நேஷனல் விக்கெட். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 30 ஓவர் அவரே ம். போட்டிருக்காரு இந்த ஃபர்ஸ்ட் ம். இன்னிங்ஸ்ல. அது எப்படி தெரியுமா இருக்கு எனக்கு எனக்கு என்ன தெரியுமா இந்தியன் லைன் அப்ல பவுலர் நினைச்ச கஷ்டமா இருக்கு.
அவங்க வந்து நம்ம ஒரு 120 ஓவர் போட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கஷ்டப்பட்டு ஒரு 120 ரன் ஓவர் ஆமா. போட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது இவங்க ஒரு 50, 60 ஓவர் கூட ஆடாம ரிட்டர்ன் வந்து நம்ம பவுலருக்கு மறுபடியும் பிரஷர் குடுக்குறாங்க பாரு. இந்த சீரிஸ் முழுக்க இதுதான் நடந்துட்டு வருது. அவங்க ஒரு 100 ஓவர், 120 ஓவர் ஆடும்போது, நம்ம வெறும் 60 ஓவர்ல ஆடிட்டு ம். மறுபடியும் வாப்பா பவுலிங் குடுப்பான்னு சொன்னா, இந்தியன் பவுலரோட நிலைமை நெனச்சு பாரேன். அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு நெனச்சு பாத்துக்க. ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம தூக்கிட்டு ஓவர் ஆட போனது அப்ப என்ன மாட்டேங்கிறாங்க. சொல்ட்டா, வெறும் ஆல்ரவுண்டர தான் அப்ப எடுத்துட்டு போணும் இந்த சீரிஸ்ன்னு பார்த்தா. இப்ப ஆக்சுவலா இவங்க வந்து அவங்க 100 ஓவர் ஆடுறாங்க அப்படின்ற பட்சத்துல, பவுலர்ஸுமே நல்லா பண்ணா தானே அந்த 100 ஓவர தடுக்க முடியும். ஏன்னா இவங்களோட லைன்ல லென்த்தே சரியில்லாத அப்படின்றபோது நம்ம பேட்ஸ்மேன குறை சொல்லி தப்பு இல்லையே. சரி ஓகே. இந்த கிரவுண்ட் வீடியோ வந்து இதோட நிறுத்திக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, கோலிக்கும், கான்ஸ்டாஸ்க்கும் நடந்த கான்ட்ரோவர்சி பத்தி என்ன நெனைக்கிற? இல்லங்க. இது தேவையில்லாத ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் மேட்ச் இப்பதான் அந்த பையனுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ம், ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து எப்படி இருக்கும்? ஒரு காலத்துல நிக்கிற ஒரு மெமரீஸா இருக்க ஒரு மேட்ச் அவருக்கு. இந்த ம், மேட்ச்ல அழகா மெமரா டேக் ஆன் பண்ணி ஒரு பாசிட்டிவ் ஒரு நல்ல ஒரு அவருக்கு ஒரு மெமரீஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த ஸ்லெட்ஜிங்லாம் தேவையில்ல. ம், அதுக்கு இன்னும் நாள் இருக்கு. அவர் இத பார்க்க வேண்டிய நாளெல்லாம் இன்னும் ரொம்ப நாள் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இந்த மாரி ம், ஸ்லெட்ஜிங்லாம் எதிர்கொள்ளணும்னா வேணாம். அது இல்லாம இப்ப ஆஸ்திரேலியன் கிரவுட் எப்படி ஆயிட்டாங்கன்னா, நம்ம இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு கோலி வந்து ஒரு கிரவுட் பூட் பண்ணி பார்த்ததெல்லாம். ஃபுல் ஆஸ்திரேலியன் கூட மொத்தமா மூவ் பண்றாங்க. விராட் கோலி நடந்து வரும்போதும் சரி, அவரு ஒரு ஃபீல்ட் லைன்ல இருக்கும்போதும் சரி, அவர் விக்கெட் ஆயிட்டு வந்து ம், மறுபடியும் இதுக்குள்ள போகும்போதும் சரி, ஃபுல் கிரவுடும் ம், பார்த்தீங்கன்னா மூவ் பண்றதெல்லாம் ஒரு மெச்சூர் பிளேயருக்கு ஒரு இந்த மாரி ஒரு பிளேயருக்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ம். அது இல்லாம ஆக்சுவலா இதுக்கான ம். இத வந்து அவரு மன்னிப்பும் கேட்டாரு. ஆக்சுவலா பண்ணது தப்பு தான். நான் மெச்சூரா நடந்துருக்கணும்னு சொல்லிட்டு அவரு ட்வீட்டும் ஒண்ணு போட்டிருக்காரு. பிளஸ் அதுவும் இல்லாம ஐசிசியும் பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து மேட்ச் ஃபீஸ்ல இருந்து 20% கட் பண்ணியிருக்காங்க. பிளஸ் ஒரு டெரிட் டீமெரிட் டிமெரிட் டிமெரிட் பாயிண்ட் வேற அவங்க குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்ச்ல இருந்து அது அவாய்ட் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அக்ரஸிவ் இருக்கலாம். பட் அப்பதான் அந்த ஒரு அக்ரஸிவ் இருந்தா மட்டும் தான் ஒரு டெஸ்ட் மேட்ச்க்கான அழகேன்னு சொல்லலாம். சரி பார்க்கலாம். என்னதான் நடக்குதுன்னு சொல்ட்டு. அடுத்தடுத்த நாள்ல நம்ம பக்கம் வருதா? இல்ல ஆஸ்திரேலியாவ நோக்கி போதா இந்த மேட்ச்ன்னு சொல்ட்டு பார்த்துக்கலாம். சரி கைஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.